அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருக்குறள் பற்றி தான் பார்க்கணும். திருக்குறளில் சமூக, அரசியல், பொருளாதாரத்தில் திருக்குறளில் பொருத்தப்பாடு, பண்டைய அரசியல் சிந்தனைங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஒன்று, திருக்குறள் 3 பகுதியாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அது என்னங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துருவோம். முதல் பகுதி அறம், நடுவுநிலை தவறாமல் அறநெறி வாழ்வுக்கானது. இரண்டாம் பகுதி பல காலம் தாம் ஆய்ந்தவற்றை திறம்பட வகுத்துள்ளார். அதே தான் அனுபவத்தில் தெரிஞ்சதை அவர் வகுத்திருக்காரு. ஆண் பெண் இருபாலருக்கும், அதான் 3வது பகுதி இன்பத்துப்பால், ஆண் பெண் இருபாலருக்குமான காதலை நாடக பாங்கில் பேச வைத்துள்ளார். இது 3 தான் திருக்குறளில் உள்ளது. அடுத்து பொறுப்பாளரின் 7 பகுதிகள் என்னங்கிறத பார்ப்போம். அரசியல் 25, அமைச்சியல் 10, அரண் 2, கூழ் 1, படை 2, நட்பு 17, குடி 13, ஆக மொத்தம் 70 அதிகாரங்கள். ஒரு மக்கள் நல அரசு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எழுதியிருக்காரு. அது மன்னராட்சி, மக்களாட்சி இரண்டுக்குமே பொருந்தும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். இதோட பொருள் என்ன? ஒரு மன்னன் நீதி நெறி தவறாது தன் கடமையை செய்தால் அம்மன்னன் மக்களுக்கு கடவுளாவான். 2, அறநிலுக்காதல்லவை நீக்கி மரநிலுக்கா மானம் உடையதரசு. நாடாளும் மன்னன் குடிமக்களுக்கு வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அவன் தீய வழி சென்றால் அது மக்களுக்கு தூண்டுகோலாகும். அரசின் வருவாயை பெருக்கும் 4 வழிகள். அதாவது அரசோட வருமானத்தை பெருக்கிற வழிகளை திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே அரசின் வருவாய் பெருக்கும் வழியை திருவள்ளுவர் கூறுகிறார். அது என்ன வழினா, இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. அது என்னங்கிறத பார்த்துருவோம். இயற்றலும்னா வருவாய் வரும் வழி அறிய வேண்டும். ஈட்டலும் அந்த வருவாய் வரும் வழியை அறிந்து கொண்டு வருவாய் ஈட்ட வேண்டும். காத்தலும் அதை காத்து கொள்ள வேண்டும், அதை பாதுகாத்து வச்சுக்கணும். காத்த வகுத்தல் காத்து வைத்துள்ள வருவாயை எதற்கு எவ்வளவு செலவிட வேண்டும் என்று செலவிட வேண்டும். பாருங்க, 4 வரியில் அரசுக்கு வருவாயை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. இறைமாட்சி படைக்குடி கூழமைச்சு நட்பரன் ஆறும் உடையான் அரசருளேறு. படைக்குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் என்று கூறப்படும் 6 அங்கங்களையும் உடையவனே அரசருள் ஆண் சிங்கம் போன்றவன். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு. அஞ்சாமை ஈகை அறிவுடைமை ஊக்கமுடை இந்த 4 பண்புகளும் குறைவுபடாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பு அப்படின்னு சொல்கிறாங்க. தூங்காமை கல்வி துணிவுடைமை அம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு. இதோட பொருள்னா, காலம் தாழ்த்தாத தன்மை, கல்வியுடைமை, துணிவுடைமை இந்த 3 பண்புகளும் நிலத்தை ஆளும் அரசனுக்கு நீங்காமல் இருக்க வேண்டியவை. அறநிலுக்காதல்லவை நீக்கி மரநிலுக்கா மானமுடையது அரசு. ஆட்சி முறைக்குரிய அறத்தில் தவறாமல் அறமானவற்றை நீக்கி வீரத்தில் குறைபடாத மானத்தை உடையவனே சிறந்த அரசன் ஆவான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. பொருள் வரும் வழிகளை மென்மேலும் இயற்றலும் வந்த பொருள்களை சேர்த்தலும் காத்தலும் காத்தவற்றை வகுத்து செலவு செய்தலும் வல்லவன் அரசன். காட்சிக்கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீக்கூறும் மன்னன் நிலம். காண்பதற்கு எளியவனாய் கடுஞ்சொல் கூறு வல்லவனாய் இருந்தால் கடுஞ்சொல் கூறாதவனாய் இருந்தால் அந்த மன்னனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட நாட்டை உலகம் புகழும். இன்சொல்லால் ஈத்தளிக்க வல்லார்க்கு தன் சொல்லால் தான் கண் படைத்து உலகு. இனிய சொற்களுடன் தக்கவர்க்கு பொருளை உதவி காக்க வல்ல அரசனுக்கு இவ்வுலகம் தன் புகழோடு தான் கருதியபடி அமைவதாகும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். நீதி முறை செய்து குடிமக்களை காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு தலைவன் என்று கருதி தனியே மதிக்கப்படுவான். செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு. குறை கூறுவரின் சொற்களை செவிக்கும் நிலையில் பொறுக்கின்ற பண்புடைய அரசனது குடை நிழலில் உலகம் தாங்கும்.
கொடையெளி செங்கோல் குடியோம்பல் நான்கும் உடையானம் வேந்தர் கொளி கொடை அருள் செங்கோல்முறை தளர்ந்த குடிமக்களை காத்தல் ஆகிய நான்கும் உடைய அரசன் அரசர்க்கெல்லாம் அரசன் போன்றவன். இது பெரியாரை துணைக்கோடல். பெரியாரை துணைக்கோடல் அப்படின்னா சான்றோரை துணைக்கோடல். அறனறிந்து மூத்த அறிவுடையர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். பொருள் என்னன்னா, அறமுணர்ந்தவனாய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையாரின் நட்பை கொள்ளும் வகையை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும். 2. உற்ற நோய் நீக்கிய உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொள்ளல். பொருள் வந்துள்ள துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராதபடி முன்னதாகவே காக்கவல்ல தன்மையுடையவரை போற்றி நட்பு கொள்ள வேண்டும். அரியவற்றுள் எல்லாம் அரியதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். பெரியாரை போற்றி தமக்கு சுற்றத்தாராக்கி கொள்ளுதல் பெறத்தக்க அரிய பேறுகளில் எல்லாம் அருமையானதாகும். தம்மில் பெரியாரை தமரா ஒழுகுதல் வன்மையில் எல்லாம் தலை. ஒரு பொருள் என்னன்னா, தம்மை விட பெரியவர் அதாவது அறிவில் தமக்கு சுற்றத்தாராகுமாறு நடத்தல் வல்லமை எல்லாவற்றிலும் சிறந்ததாகும். 5. சூழ்வார்கண்ணாக ஒழுகான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல். தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகைய நட்பை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும். தக்காரினத்தாய் தாமொழுக வல்லாரை செற்றார் செயக்கிடந்ததில். தக்க பெரியாரின் கூட்டத்தில் உள்ளவனாய் நடக்க வல்ல ஒருவனுக்கு அவனுடைய பகைவர் செய்யக்கூடிய தீங்கு ஒன்றும் இல்லை. இடிக்கும் துணையாரை யாழ்வாரை யாரோ கெடுக்கும் தகைமை எவர். கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை இல்லாதவன் கொண்டு நடப்பவற்றை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவனும் இருக்கின்றனரா? இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானு கெடும். கடிந்து அறிவுரை கூறும் பெரியாரின் துணை காவலற்ற அரசன் தன்னை கெடுக்கும் பகைவர் எவரும் இல்லாவிட்டாலும் கெடுவான். முதலில்லார்க்கு ஊதியமில்லை மதலையான் சார்பில்லார்க்கு இல்லை நிலை. முதலில்லாத வணிகர்களுக்கு அதனால் வரும் ஊதியம் இல்லை. அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவருக்கு நிலைபேறு இல்லை. பல்லார் பகைக்கொள்ளலில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர் கைவிடல். அதாவது நல்லவராகிய பெரியோரின் தொடர்பை கைவிடுதல் பலருடைய பகையை தேடிக்கொள்வதை விட 10 மடங்கு தீமையை கொண்டதாகும். அடுத்து சிற்றினம் சேராமை. அதிகாரம் சிற்றினம் சேராமை. சிற்றினம் அஞ்சும் பெருமை சிறுமைதான் சுற்றமா சூழ்ந்துவிடும். பெரியோரின் இயல்பு சிற்றினத்தை அஞ்சி ஒடுக்கும். சிற்றினத்தின் இயல்பு அதையே சுற்றமாக எண்ணி தழுவிக்கொள்ளும். நிலத்தியல்பான் நீர்த்திரிந்துற்றாகும் மாந்தர் இனத்தியல்பதாகும் அறிவு. சேர்ந்த நிலத்தின் இயல்பால் அந்த நீர் வேறுபட்டு அந்நிலத்தின் தன்மையுடையதாகும். அதுபோல மக்களுடைய அறிவு இடத்தின் இயல்புடையதாகும். மனத்தானம் மாந்தர் புணர்ச்சி இனத்தானம் இன்னா செய்யப்படும் சொல். மக்களுக்கு இயற்கை அறிவு மனதால் ஏற்படும். இப்படிப்பட்டவன் என்று உலகத்தால் மதிக்கப்படும் சொல் சேர்ந்த இனத்தால் ஏற்படும். மனத்துள்ளது போல காட்டி ஒருவர்க்கிணத்துள்ளதாகும் அறிவு. ஒருவனுக்கு சிறப்பறிவு மனதில் உள்ளது போல காட்டி அவன் சேர்ந்த இனத்தில் உள்ளதாகும். மனத்தூய்மை செய்வினை தூய்மை இரண்டும் இனத்தூய்மை தூவா வரும். பொருள் மனதின் தூய்மை செய்யும் செயலின் தூய்மை ஆகிய இரண்டும் சேர்ந்த இனத்தின் தூய்மையை பொறுத்தே ஏற்படும். மனத்தூயார்க்கு எச்ச நன்றாகும் இனத்தூயார்க்கு இல்லை நன்றாக வினை. மனம் தூய்மை பெற்றவர்க்கு அவருக்கு பின் எஞ்சி நிற்கும் புகழ் முதலியவை நன்மையாகும். இன தூய்மையால் உள்ளவருக்கு நன்மையாகாத செயலில்லை. மனதின் தூய்மை புகழும் சேர்ந்த இனத்தின் தூய்மையால் நற்செயல்களும் விளையும். மனநலம் மண்ணுயிர் காக்கும் இனநலம் எல்லா புகழும் தரும். மனதின் நன்மை உயிருக்கு ஆக்கமாகும். இனத்தின் தன்மை எல்லா புகழையும் கொடுக்கும். மனநலம் நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனநலம் ஏமா புடைத்து. மனதின் நன்மையை உறுதியாக உடையவராயினும் சான்றோர்க்கு இனத்தின் நன்மை மேலும் நல்ல காவலாக அமையும். மனநலத்தினாலும் மறுமை மற்றதும் இனநலத்தினே ஏமா புடைத்து.
மனதின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும். அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும். நல்லினத்திற்கு துணையில்லை தீயினத்தின் அல்லற்படுதுவும். நல்ல இனத்தை விட சிறந்ததாகிய துணையும் உலகில் இல்லை. தீய இனத்தை விட துன்புறுத்தும் பகையும் இல்லை. செங்கோன்மைனா அரசாட்சியில் ஒரு செங்கோல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாரு. இது அரசர் காலத்தில் இருந்த மக்கள் அரசுக்காக அவர் சொல்லியிருக்காரு. ஓர்ந்து கண்ணோடு திரை புரிந்தியார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. யாரிடத்திலும் ஆராய்வது கண்ணோட்டம் செய்யாமல் நடுவு நிலைமையை பொருந்தி ஆராய்ந்து செய்வதே நீதிமுறையாகும். வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோனோக்கி வாங்கும் குடி. உலகிலுள்ள உயிர்களெல்லாம் நம்பி வாழ்கின்றன. அதுபோல குடிமக்கள் உலகிலுள்ள உயிர்களெல்லாம் மலையை நம்பி வாழ்கின்றன. அதுபோல குடிமக்கள் எல்லாம் அரசனின் செங்கோலை நோக்கி வாழ்கின்றனர். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் போல். அந்தணர் போற்றும் மறைநூலுக்கும் அறத்திற்கும் அடிப்பயன் நின்று உலகத்தை காப்பது அரசனுடைய செங்கோலாகும். குடிதலியே கோலோச்சி மாநில மன்னன் அடிதலியே நிற்கும் உலகு. குடிமக்களை அன்போடு அணைத்து கொண்டு செங்கோல் செலுத்துகின்ற அரசனுடைய அடியை பொருந்தி உலகம் நிலை பெறும். இயல்புரின் கோலோச்சி மன்னவனாட்ட பெயலும் விளையும் தாக்கு. நீதிமுறைப்படி செங்கோல் செலுத்தும் அரசனின் நாட்டில் பருவமழையும் நிறைந்த விளையும் ஒரு சேர்வை ஏற்படலாம். வேலன்றி வென்றி தருவது மன்னவன் கோலதுவும் கோடாதெனின் ஒருவனுக்கு வெற்றி பெற்று தருவது வேலன்று அரசனுடைய செங்கோலே ஆகும். செங்கோலும் கோணாது இருக்குமாயின், அதாவது அந்த செங்கோலும் ஒரு அரசருக்கு வெற்றி பெற்று தருவது வேல் கிடையாது, செங்கோலுங்கிறாங்க. அந்த செங்கோல் வளையக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கோல் வளையக்கூடாதுன்னா நீதி நெறி தவறக்கூடாது அப்படிங்கிறாங்க. இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யும். உலகத்தை எல்லாம் அரசன் காப்பான். நீதிமுறை கெடாத ஆட்சி செய்தால் அரசனை அந்த நீதி காப்பாற்றும். என்பதத்தான் ஓராம் முறை செய்யா மன்னவன் தன்பதத்தான் தானே கெடும். எளிய செவ்வியுடையவனாய் ஆராய்ந்து நீதிமுறை செய்யாத அரசன் தாழ்ந்த நிலையில் நின்று தானே கெடுவான். குடிப்புறங் காத்தோம்பி குற்றங்கடிதல் வடுவன்றி வேந்தன் தொழில். இதோட பொருள் என்னன்னா, குடிமக்களை பிறர் வருத்தாமல் காத்து தானும் வருந்தாமல் காப்பாற்றி அவர்களுடைய குற்றங்களை தக்க தண்டனையால் ஒழிப்பது அரசனுடைய தொழில் பழியன்று. கொலையில் கொடியாரை வேந்தெடுத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். கொடியவர் சிலரை கொலை தண்டனையால் அரசர் ஒருத்தல் பயிரை காப்பாற்ற கலையை களைவதற்கு நிகரான செயலாகும். கொடுங்கோன்மை கொலை மேற்கொண்டாராயிற்று கொடிதே அலைமேற்கொண்டல்லவை செய்ததும் வேந்து. குடிகளை வருத்தும் தொழிலை மேற்கொண்டு முறையில்லாத செயல்களை செய்து நடக்கும் அரசன் கொலை தொழிலை கொண்டவரை விட கொடியவர் ஆவார். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. ஆட்சிக்குரிய கோலை ஏந்தி நின்ற அரசன் குடிகளை பொருள் கேட்டல் போகும் வழியில் கல்வன் பொருள் கொடு என்று கேட்பதை போன்றது. அதாவது ஆட்சியில் இருக்க அரசன் மக்கள்கிட்ட அதிகமாக அதாவது வரி வாங்குறது. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற ஒரு பயணிக்கிட்ட திருடன் பொருளை திருடுறது மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. நாடோறும் நாடா முறை செய்ய மன்னவன் நாடோறும் நாடு கெடும். நாள்தோறும் தன் ஆட்சியில் நன்மை தீமைகளை ஆராய்ந்து முறை செய்யாத அரசன் நாள்தோறும் தன் நாட்டை இழந்து வருவான். கூழும் குடியும் ஒருங்கிழக்கும் கோல்கோடி சூழாது செய்யும் அரசு. கொடுங்கோலனாகி ஆராயாமல் எதையும் செய்யும் அரசன் குடிகளையும் பொருளையும் ஒரு சேர இழப்பான். அல்லல் பாடற்றா தழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை. அதாவது பொருள் என்னன்னா, செல்வத்தை தேய்த்து அழிக்க வெல்ல படை அவனால் பலர் துன்பப்பட்டு துன்பம் பொறுக்க முடியாமல் அழுத கண்ணீர் அன்றோ. மன்னவர்க்கு மன்னுதல் செங்கோன்மை அத்தின்றல் மன்னவாம் மன்னர்கொழி. அரசருக்கு புகழ் நிலை பெற்ற காரணம் செங்கோல் முறை ஆகும். அது இல்லாமையால் அரசருக்கு புகழ் நிலையாது.
துளியின்மை ஞாலத்தின் கற்றற்றே வேந்தன் அளியின்மை வாழும் உயிர்க்கு. மழைத்துளி இல்லாதிருத்தல் உலகிற்கு எத்தன்மையதோ அத்தன்மையானது நாட்டில் வாழும் குடிமக்களுக்கு அரசனுடைய அருளில்லாத ஆட்சி. இன்மையின் இன்னாதுடைமை முறை செய்யா மன்னவன் கோல் கீழ்ப்படின். முறை செய்யாத அரசனுடைய செங்கோல் ஆட்சியின் கீழ் இருக்கப் பெற்றால் பொருளில்லாத வறுமை நிலையை விட செல்வம் துன்பமுடையதாகும். முறைகோடி மன்னவன் செய்யின் உரைகோடி ஒல்லாது வானும் செயல். அரசன் முறை தவறி நாட்டை ஆட்சி செய்யின் அந்த நாட்டில் பருவமழை தவறி மேகம் மழை பெய்யாமல் போகும். ஆபயன் குன்றும் அறுதொழிலால் நூல் மறப்பர் காவலன் காவான் எனின். நாட்டை காக்கும் தலைவன் முறைப்படி காக்காவிட்டால் அந்நாட்டில் பசுக்கள் பால் தருதலாகிய பயன் ஒன்றும் தராது. அந்தணரும் அறநூல்களை மறப்பர். அமைச்சு கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. அமைச்சுனா அமைச்சர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. செயலுக்கு உரிய கருவியும் ஏற்ற காலமும் செய்யும் வகையும் செய்யப்படும் அரிய செயலும் சிறப்படைய செய்ய வல்லவன் அமைச்சன். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ உடைத்துடன் மாண்டதமைச்சு. அஞ்சாமையும் குடிப்பிறப்பும் காக்கும் திறனும் கற்றறிந்த அறிவும் முயற்சியும் ஆகிய ஐந்தும் திருந்த பெற்றவன் அமைச்சன். பிரிதலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லதமைச்சு. பகைவர்க்கு துணையாவரை பிரித்தலும் தம்மிடம் உள்ளவரை காத்தலும் பரிந்து கொண்டவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன். தெரிதலும் தேர்ந்து செயலும் ஒரு தலையா சொல்லும் வல்லதமைச்சு. பொருள் ஆராய்தலும் அதற்குரிய வழிகளை ஆராய்ந்து செய்தலும் துணிவாக கருத்தை சொல்லுதலும் வல்லவன் அமைச்சன். அறனறிந்தான்றமைந்த சொல்லென ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. அறத்தை அறிந்தவனாய் அறிவு நிறைந்த அமைந்த சொல்லை உடையவனாய் எக்காலத்திலும் செயல் செய்யும் திறனறிந்தவனாய் உள்ளவன் ஆராய்ந்து கூறும் துணையாவான். மதிநுட்ப நூலோடுடையர் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. இயற்கையான நுட்ப அறிவை நூலறிவோடு ஒருங்கே உடையவர்க்கு மிக்க நுட்பமான சூழ்ச்சிகளாய் முன் நிற்பவை எவை உள்ளன. செயற்கை அறிந்து கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். நூலறிவால் செயலை செய்யும் வகைகளை அறிந்த போதிலும் உலகத்தின் இயற்கையை அறிந்து அதனோடு பொருந்துமாறு செய்ய வேண்டும். அறிகொன்றறியான் எனினும் உறுதி உழைத்திருந்தான் கூறல் கடன். அறிவுறுத்துவாரின் அறிவுரையையும் அளித்து தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்து கூறல் கடமையாகும். பழுதென்னும் மந்திரியர் பக்கத்தில் தெவ்வோர் 70 கோடி உறும். தவறான வழிகளை எண்ணி கூறுகின்ற அமைச்சனை விட 70 கோடி பகைவர் அருகில் இருந்தாலும் நன்மை. முறைப்பட சூழ்ந்து முடிவிலே செய்வர் திறம்படிலா அதவர். திறன் இல்லாதவர் முன்னே எண்ணி வைத்திருந்து குறையானவைகளே செய்வர். மன்னரை சேர்ந்தோளுகள் அகலாதணுகாது தீக்காய் செய்வர் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். பொருள் அரசரை சார்ந்து வாழ்கின்றவர் அவரை மிக நீங்காமலும் மிக அணுகாமலும் நெருப்பில் குளிர் காய்வது போல். மன்னர் விளையாமை மன்னரான் மன்னிய ஆக்கம் தரும். அரசர் விரும்புகின்றவர்களை தாம் விரும்பாமல் அரசரால் நிலையான ஆக்கத்தை பெறும். போற்றின் அரியவை போற்றல் கடுத்தபின் தேற்றுதல் யார்க்கும் அரிது. தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் அரிய தவறுகளை நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். ஐயமுற்றமில் அரசரை தெளிதல் எவர்க்கும் முடியாது. செவி சொல்லும் சேர்ந்த நகையும் அவிதொழுக ஆன்ற பெரியாரகத்து. வல்லமை அமைந்த பெரியாரிடத்தில் செவியை நெருங்கிச் செல்லுதல்
உடன் சேர்ந்து நகைத்தலும் செய்யாமல் இருக்க வேண்டும். எப்பொருளும் ஓரார் தொடரார் மற்றற் பொருளை விட்டற்காற் கேட்க மறை. எப்பொருளையும் உற்றுக் கேட்காமல் தொடர்ந்து வினவாமல் அப்பொருளை அவரே விட்டுச் சொன்னபோது கேட்டறிய வேண்டும். குறிப்பறிந்து காலங்கருதி வெறுப்பில் வேண்டுப வேட்பச் சொலல். அரசனுடைய குறிப்பை அறிந்து தக்க காலத்தை எதிர்நோக்கி வெறுப்பில்லாதனவற்றையும் விருப்பமானவற்றையும் அவர் விரும்புமாறு சொல்ல வேண்டும். வேட்பென சொல்லி வினையில் எஞ்ஞான்றும் கேட்பினும் சொல்லாவிடல். அரசர் விரும்புகினவற்றை மட்டும் சொல்லி பயனில்லாதவற்றை அவரே கேட்டபோதிலும் சொல்லாமல் விட வேண்டும். இளையர் இனமுறையர் என்றிகழார் நின்ற ஒளியோடொழுகும். எமக்கு இளையோர் எமக்கு இன்ன முறையுடையர் என்று இகழாமல் அவருடைய நிலைக்கு ஏற்றவாறு அமைந்த புகழுடன் பொருந்தே நடக்க வேண்டும். கொளப்பட்டேம் என்றெண்ணி கொள்ளாத செய்யாதுலகற்ற காட்சியவர். அசைவற்ற தெளிந்த அறிவினை உடையவர். யாம் அரசரால் விரும்பப்பட்டோம் என்று எண்ணி அவர் விரும்பாதவற்றைச் செய்ய மாட்டார். பழையம் எனக் கருதி பண்பல்ல செய்யும் கெழுதகைமை கேடுதரும். யாம் அரசர்க்குப் பழையனமராய் உள்ளோம் எனக் கருதி தகுதியில்லாதவற்றைச் செய்யும் உரிமை கேட்டைத் தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காணொளி பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.